வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முப்படைகளில் இருந்து விலகிச் சென்ற 2000க்கும் மேற்பட்டோர் கைது. நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பம். நாட்டில் பரவும் டெங்கு, சிக்கன்குன்யா, இன்ஃப்ளூவன்சா நோய் தாக்கம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தல். கொழும்பில் இருந்து பயணித்த மற்றொரு பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்து. வயிற்றுவலிக்கு சிகிச்சை பெறச் சென்ற 11 வயது சிறுமி கர்ப்பம் தரித்துள்ளமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். யாழ் நல்லூர் கந்தன் வளாகத்தை சுற்றிலும் செயற்படும் தகாத விடுதிகள் தொடர்பில் விசாரணை. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் சிறையில் உள்ள வேலைகளில் ஈடுபட வேண்டுமென அதிகாரிகள் பணிப்புரை. பாணந்துறை வாழனை கெம்னு மாவத்தை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 அடையாளம் தெரியாத நபர்கள் நபரொருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டனர். எனினும் துப்பாக்கி செயற்படாமையினால் அம்முயற்சி தோல்வியடைந்துள்ளது. பாணந்துறை பகுதியில் இயங்கும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறின் விளைவாக இத்துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் பாணந்துறை தெற்கு தலைமையக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முப்படைகளில் இருந்தும் தப்பிச் சென்ற அதிகாரிகள் உட்பட 2983 வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி 22 முதல் மே 30 வரை முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களுள் 2261 பேர் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் 194 பேர் கடற்படையைச் சேர்ந்தவர்கள் எனவும் 198 பேர் விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போலீஸ் துறையிலிருந்து தப்பியோடிய 330 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று முதல் மீளவும் ஆரம்பமாகியுள்ளன. கடந்த மே 6 நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைவாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இச்சபைகளின் பணிகளை ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாகும். ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு ஒன்றினால் பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட 161 உள்ளூராட்சி சபைகளின் பணிகளை இன்று ஆரம்பிக்க முடியும் என ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரம் குறித்து உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் கூடும் உள்ளூராட்சி சபைகளால் தீர்மானம் எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி சபைகளில் ஆளும் கட்சி எடுக்கும் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளுக்கு ஆதரவை வழங்க எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை நிறுவ எதிர்க்கட்சி தயாராக இருப்பதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய அதிகாரத்திற்கு இணங்க உள்ளூராட்சி சபைகள் அதிகாரத்தை கைப்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியின் தரம் 10 கல்வி கற்கின்ற 3 மாணவிகள் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குமுளமுனை பொட்டு கிணற்று பிள்ளையார் ஆலய கேணிக்கு சென்றுள்ளனர். மூவரும் கேணியில் இருந்தபோது இருவர் நீரில் இறங்கி இருக்க மற்றவர் புகைப்படம் எடுத்துள்ளார். இதன்போது நீரில் இறங்கிய 2 மாணவிகளும் திடீரென நீரில் மூழ்கி காணாமற் போயுள்ளனர். இதனை அடுத்து புகைப்படம் எடுத்த யுவதி அயலவர்களை அழைத்து அவர்களை மீட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியில் தரம் 10 கல்வி கற்கின்ற 15 வயதுடைய ரஸ்மிலா மற்றும் கிருஷிகா ஆகிய 2 மாணவிகளே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். இவ்விடயம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் சிறுவர்களிடையே டெங்கு, சிக்கன்குன்யா மற்றும் இன்ஃப்ளூவன்சா ஆகிய நோய் தாக்கம் அதிகரித்து வருவதாகவும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 23,300 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். சிக்கன்குன்யா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதுடன் சுமார் 16 வருடங்களுக்கு பின்னர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சிக்கன்குன்யா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களுள் அதிகளவான
அதிகளவானோர் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கர்ப்பிணி தாயொருவருக்கு சிக்கன்குனியா வைரஸ் தொற்று ஏற்படும் இடத்து அது அவரது குழந்தைக்கும் தொற்றக்கூடிய அபாயம் உள்ளதாக சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போது பல்வேறு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றமையினால் உரிய வைத்திய ஆலோசனைகளை பெறுவது அவசியம் எனவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். தலைவலி, கை மற்றும் கால்வலி, காய்ச்சல் என்பன ஏற்பட்டால் உடனடியாக உரிய வைத்தியரை நாடுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பில் இருந்து மஸ்கெலியா நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. அவிசாவளை டிப்போவிற்கு சொந்தமான பேருந்து ஒன்றே வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நார்டன் பிரிட்ஜ் தியகல வீதியில் இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறே விபத்துக்கான காரணம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை. வவுனியா ஓமந்தை பிரதேசத்தில் சமீபத்தில் இடம்பெற்ற கார் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். கடந்த மே மாதம் 26 அதிகாலை இடம்பெற்ற கனரக வாகனம் யாழ் இந்திய துணை தூதரக உத்தியோகத்தர் சச்சிதானந்த குருக்கள் பிரபாகரன் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருந்தார். இந்த விபத்தில் அவரது மனைவி மற்றும் மகன், மாமனார் ஆகியோர் படுகாயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்தியாவிற்கு சுற்றுலா சென்று நாடு திரும்பிய பின்னர் சொந்த ஊரான யாழ்ப்பாணத்திற்கு சென்றபோதே இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. விபத்தில் படுகாயமடைந்த யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இந்திய துணை தூதரகத்தின் முன்னாள் உத்தியோகத்தர் சச்சிதானந்த குருக்கள் பிரபாகரனின் மகனான அக்ஷய் நஷி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கேகாலையில் உறங்கிக் கொண்டிருந்த கர்ப்பிணி பெண் ஒருவரின் வயிற்றில் பலாப்பழம் விழுந்ததில் சிசு ஒன்று உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் தெரணியகல லிகினியகல பகுதியில் உள்ள வீட்டில் இடம்பெற்றுள்ளது. 33 வயதுடைய 5 மாத கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றினுள் இருந்த குழந்தை ஒன்றே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளது. வீட்டிற்கு அருகில் இருந்த பலா மரத்திலிருந்து பலாப்பழம் ஒன்று வீட்டின் கூரையை உடைத்து தூங்கிக் கொண்டிருந்த கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் விழுந்துள்ளது. இதனை அடுத்து கர்ப்பிணி பெண் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் பெண்ணின் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். தாய் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஹப்புத்தலை கெல்பன் தோட்டத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் வயிற்றுவலி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 14 வயதுடைய குறித்த சிறுமி கர்ப்பமாக இருப்பது கண்டறியப்பட்டதாக ஹப்புத்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். வயிற்றுவலி காரணமாக தியத்தலாவ வைத்தியசாலையில் குறித்த சிறுமி கடந்த சனிக்கிழமை அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிறுமியை பரிசோதித்த வைத்தியர்கள் சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை போலீசாரால் சிறுமியிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் கெல்பன் தோட்டத்தை சேர்ந்த ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தன் பின் வீதியில் உள்ள வீடொன்றில் தகாத தொழில்முறைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அயலவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் வாழ்ந்து வரும் நிலையில் குறித்த வீட்டில் தகாத செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இரவு வேளைகளில் அவ்வீட்டில் பெண்கள் வந்து செல்வதாக அயலவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நல்லூர் கந்தன் ஆலய புனித பூமியில் யாழ் மாநகர சபை இந்த விடுதியை இயங்குவதற்கு எவ்வாறு அனுமதி கொடுத்தது எனவும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எவ்வாறாயினும் குறித்த வீடு தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோரை அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் மாதத்திற்கு ஒருமுறை மாத்திரமே பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த நபர்களுக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது அனைத்து கைதிகளுக்கும் பொருந்தும் விதி என சிறைச்சாலை ஆணையாளர் காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வழக்கமாக ஒரே நேரத்தில் 3 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் ஒரே பொதுவான பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் இன்று முதல் சிறைச்சாலை பணிகளை மேற்கொள்வார்கள் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய நபருக்கு 30 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டதுடன் அத்தொகையை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஞானசேகரன் என்ற நபர் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவியின் முறைப்பாட்டை அடுத்து வழக்கு தாக்கல் செய்த போலீசார் அந்நபரை கைது செய்து காவலில் வைத்திருந்தனர். கைதானவர் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர் என்பதனால் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு மாற்றக் கோரி சென்னை உச்ச நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருந்தனர். இவ்வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றில் தாக்கல் செய்தனர். சென்னையில் உள்ள மகளிர் நீதிமன்றில் மார்ச் மாதம் முதல் விசாரணை இடம்பெற்றது. பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட 29 பேர் சாட்சியம் அளித்திருந்தனர். 75 சான்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதற்கமைய அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட அனைத்து பிரிவுகளிலும் குறித்த நபர் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பளித்தார். அத்துடன் குற்றவாளிக்கு 30 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 90,000 ரூபாயும் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.